இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தாயம் திரு அவை பில்லியர்ட் நகரத்தினுடைய புனித ஜூலியட் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் பிறந்தது 18வது நூற்றாண்டுல 1751வது ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். வாணிபம் செய்த ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார். மிக இளைய வயதிலிருந்தே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் என்று இந்த புனிதரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இவருடைய தந்தையினுடைய அந்த வாணிபத்தில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்ட ஒரு காரணத்தினால் தந்தை மனம் நொடிந்து நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் தந்தைக்கு உதவி செய்கிற, தந்தையை கவனித்து கொண்ட ஒரு தாட்சி உள்ள ஒரு பெண்ணாகத்தான் இந்த புனித ஜூலியட் வளர்ந்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டம் பிரான்ஸ் தேசத்தில் தொழில் புரட்சி ஏற்பட்ட ஒரு நேரம். குருக்களையும் கன்னியர்களையும் கத்தோலிக்க கிறிஸ்துவ நிறுவனங்களையும் சூறையாடிய அந்த ஒரு நேரத்தில் மறைந்திருந்து ஏழை இளையவர்களுக்கு உதவி செய்தார். தான் உடல்நலக்குறையினால் அவதிப்பட்டாலும் ஏழை இளையவர்களுக்கு மனமுவந்து உதவி செய்தார். திரு இறுதிய ஆண்டவருடைய பக்தி முயற்சியால் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் புதுமையை அனுபவித்த ஒரு புனிதையாகத்தான் இவரை நம்ம காணுகிறோம். அன்புமிக்கவர்களே, துறவர சபைகளை முடக்கி கொண்டிருந்த நேரத்தில், அழித்து கொண்டிருந்த நேரத்தில் இவர் ஏழை எளியவர்களுக்காக பெண்களுக்கான ஒரு புதிய துறவு சபையை ஆரம்பித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் இவைகள் நம்மை அழுத்துகிற பொழுது, விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படுத்துகிற பொழுது ஆண்டவருக்காக ஆண்டவருடைய கரத்தை பிடித்து மறுபடியும் விசுவாசத்தோடு எழ வேண்டும் என்பதற்கான சான்று தான் இந்த பில்லியர்ட் நகரத்தினுடைய புனித ஜூலியட். இவருடைய பரிந்துரையால் மன தளர்ச்சி இல்லாத பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று சொல்லி, நான் எதையுமே தானாக என்னுடைய சித்தத்தின் பெயரில் செய்யவில்லை, என்னுடைய தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் அவர் கூறியவற்றை, அவர் விரும்பியவற்றை இந்த மண்ணுலகில் நான் நிறைவேற்றினேன். என் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் என்னை அனுப்பின என் தந்தை மீது உங்களுக்கு நம்பிக்கை இராது அப்படி என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிரான்ஸ் தேசத்தில் முற்றிலுமாக அந்த பேராலயம் அழிந்து விட்டது, எரிந்து விட்டது என்று நம்ம வரலாற்றில் பார்த்தோம். அந்த அழிந்து போன அந்த பேராலயத்தில் கடைசியில் மிஞ்சி இருந்தது தினம் தினம் திருப்பலி நிறைவேற்றிய அந்த பலிபீடம், ஆண்டவருடைய முள்முடி மற்றும் அவரை அறைந்த ஆணிகளில் ஒன்று மட்டும்தான் அந்த ஆலயத்தில் கடைசியாக மீட்டெடுக்கப்பட்டது என்பதை வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். செய்தித்தாட்களிலும் நம்ம பார்த்தோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு நிகழ்வு ஒரு சாதாரணமாக நிகழ்ந்த நிகழ்வு அல்ல. இறைவனுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தும்படியாகவும் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர் என்பதை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லுகிற விதமாகவும் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. இந்த நற்செய்தி வாசகம், இந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கிற பாடம் என்னவென்றால், நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிறோமா? அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுதுதான் அவரை அனுப்பிய தந்தையாகிய கடவுள் மீதும், பிறகு நமக்காக ஆலோசகராக நம்மை வழிநடத்தும் பொருட்டு நமக்காக அனுப்பப்பட்ட தூய ஆவியாரையும் முற்றிலுமாக இந்த 3 தம திருத்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பல்வேறு நேரங்களில் கோயிலுக்கு அருகில் இருந்தாலும், பல தவ முயற்சிகளை மேற்கொண்டாலும், அல்லது இந்த தவக்காலத்தில் தான தர்மங்கள் செய்தாலும், இறை வேண்டல் செய்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையற்றவர்களாக கூட வாழ நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆபத்தை உணர்ந்தவர்களாய் கீழுலகிலும் மேலுலகிலும் இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு வேறு எந்த பெயரும் வழங்கப்படவில்லை, அவரே நம்முடைய மீட்பர் என்பதை உணர்ந்து கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள மன்றாடி செபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.